1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோயிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்போது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. அதனால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூசாரிகளும் தாகோனின் கோயிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலுடைய தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டியை நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தியரின் அதிபதிகள் எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையில் கூடி வர செய்து, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படி எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தில் மகா உக்கிரமாய் இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர் மட்டும் அவர்கள் மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார், எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தியரின் அதிபதி எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணமெங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே பாரமாயிருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று.